நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் சொல்லப்படுகின்றன. ஒருவரது வீட்டில் ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய குலம் செல்வ செழிப்புடன் வாழும் என்பது ஐதீகம். பெண்ணை தெய்வமாக பார்க்கும் இந்த உலகத்தில் இங்கு ஒரு பெண் எந்த பெண்ணும் செய்யக்கூடாத காரியம் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி அவர் என்ன செய்தார்? வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் தம்பதியினர் ஏராளம் உண்டு. பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் ஏங்கும் தம்பதி ஒவ்வொரு கோவிலிலும் வேண்டுதல் வைத்து மருத்துவமனைகளின் வாசல்களில் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்கும் என்ற கனவில் தினமும் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். ஆனால் ஆந்திராவில் ஒரு பெண் செய்த காரியத்தை பாருங்க. சில தாய்மார்கள் தங்களது பெற்ற குழந்தைகளையே விற்கும் நிலைமைக்கு ஆளாகிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக கடுமையான வறுமையே அடிப்படை காரணமாக இருக்கிறது. உணவுக்கும் மருத்துவத்திற்கும் குழந்தை வளர்ப்பதற்கான செலவுகளுக்கும் பெற்ற தாய் அஞ்சும் நிலைமை உள்ளது. குடும்ப ஆதரவு இல்லாமை, கணவன் பிரிந்து செல்வது, விவாகரத்து, வேலையின்றிமை போன்ற காரணங்களும் சம்பந்தப்பட்ட பெண்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி தனிமைப்படுத்தும்போது சமூகத் தடைகள், திருமணத்திற்கு வெளியே குழந்தை பிறந்தால் எதிர்கொள்ளும் அவமானமும் அந்த பெண்ணை மேலும் மன அழுத்தத்திலேயே வைத்துவிடுகிறது. இதன் காரணமாகவே குழந்தைகளை விற்கத் துணிகிறார்கள். சில சமயம் தாய்மார்களின் மேற்கண்ட பரிதாப சூழலை கருத்தில் கொண்டு குழந்தை விற்கும் கும்பல்கள் பொய்யான வாக்குறுதியுடன் அணுகி அவர்களை ஏமாற்றி குழந்தையை விற்க வைப்பதும் நடக்கிறது. கல்வியறிவு குறைவு மற்றும் சட்ட விழிப்புணர்வு இல்லாமையும் இதற்கு காரணமாகிறது. மனநிலை பிரச்சனைகள், பிரசவத்துக்குப் பிறகு மன அழுத்தம், பயம் போன்றவை கூட தாயின் தீர்மானத்தை முடிவு செய்கின்றன. பணத்துக்காக ஆசைப்பட்டு பச்சிளம் குழந்தையை விற்கும் தாய்மார்களும் உண்டு. ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. நிஜாமாபாத் மாவட்டம் எல்லம்மா குட்டா பகுதியைச் சேர்ந்தவர் பி. ஸ்ரீனிவாஸ். இவரது மனைவி லக்ஷ்மி. இந்த தம்பதிக்கு இப்போது 2 மாதத்தில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இவர்களின் குடும்பம் வசதி வாய்ப்பில்லாத குடும்பமாகும். ஆனாலும் லக்ஷ்மிக்கு குடிப்பழக்கம் எப்படியோ சேர்ந்து கொண்டது. இவரால் குடிக்காமல் இருக்கவே முடியாதாம். இதனால் தினந்தோறும் குடித்துக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் சரக்கு வாங்க லக்ஷ்மியிடம் காசில்லை. இதனால் மது குடிக்க முடியாமல் அவதிப்பட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டது போல பிதற்றினார். இந்த நேரத்தில்தான் ஹைதராபாத்தை சேர்ந்த மேட்ரிமோனியல் கம்பெனியுடன் தொடர்புடைய ரமாதேவி மற்றும் மஞ்சுளா என்ற 2 பெண்கள் லக்ஷ்மிக்கு அறிமுகமானார்கள். லக்ஷ்மியின் நிலைமையை புரிந்து அவரது 2 மாத ஆண் குழந்தையை ரூ. 2 லட்சத்திற்கு தருமாறு அந்த பெண்கள் கேட்டுள்ளனர். குழந்தையை தந்தால் நிறைய பணம் தருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். பணம் கிடைத்தால் எப்போது தண்ணி அடிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்த லக்ஷ்மியும் இதற்கு சம்மதித்துள்ளார். பிறகு கணவருக்கு தெரியாமல் குழந்தையுடன் வீட்டை விட்டு தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே வீட்டுக்கு வந்து பார்த்த கணவர் லக்ஷ்மியையும் குழந்தையையும் காணாமல் பதறிப்போனார். பிறகு போலீசுக்கு சென்று புகார் தந்தார். போலீசாரும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். அப்போதுதான் குழந்தையை ரமாதேவி மற்றும் மஞ்சுளா ஆகியோரின் உதவியுடன் புனேவை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான விஷால் என்பவருக்கு ரூ. 2.4 லட்சத்திற்கு லக்ஷ்மி விற்றது தெரியவந்தது. இதையடுத்து லக்ஷ்மி, மஞ்சுளா, ரமாதேவி, விஷால் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் விற்பனை செய்யப்பட்ட குழந்தையையும் பாதுகாப்பாக மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய போலீசார், மது குடிக்கும் பழக்கம் ஒருவரை எந்த அளவிற்கு மனிதாபிமானமற்ற நிலைக்கு தள்ளுகிறது என்பதற்கான உதாரணம்தான் இந்த சம்பவம். மதுவுக்காக சொந்த குழந்தையையே விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சி, வேதனையை தருகிறது. குழந்தையை பாதுகாப்பாக அரசின் கண்காணிப்பில் ஒப்படைத்துள்ளோம். கைதான 4 பேரிடமும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தனர். இந்நிலையில் பெண்கள் மதுவருந்தும் போக்கு அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். பொதுவாக மதுவருந்துபவர்களில் பெண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம். எனினும் இளம் தலைமுறையினருக்கு இந்த ஒப்பீடு பொருந்தாது. 1991 முதல் 2000 ஆண்டு வரை பிறந்த பெண்கள் ஆண்களுக்கு நிகராக மதுவருந்துகின்றனர். இந்த நிலை நீடிக்குமானால் ஆண்களை விட பெண்களே அதிகம் மதுவருந்துபவர்களாக மாற வாய்ப்புள்ளது. மதுவருந்துவதால் பெண்கள் சந்திக்கும் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவில் 2000 முதல் 2015 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் 45 முதல் 64 வயதுக்குட்பட்ட பெண்கள் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் விகிதம் 57% இருந்தது.
இது ஆண்களில் 21% மட்டுமே இருந்தது. 25 முதல் 44 வயதுக்குட்பட்ட பெண்களில் சிரோசிஸ் இறப்பு விகிதம் 21% உயர்ந்திருந்த நிலையில் ஆண்களில் இது 10% குறைந்திருந்தது. மது அதிகம் அருந்தி மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் வயதடைந்த பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. அளவுக்கு அதிகமாக, ஆபத்தான அளவுக்கு மதுவருந்தும் போக்கு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்த போக்கு பெண்களிடையே அதிகம் உள்ளது. ஆனால் அதிக அளவில் பெண்கள் மதுவருந்துவது மட்டுமே இங்கு பிரச்சனை அல்ல. மது ஆண்களின் உடலில் ஏற்படுத்தும் பாதிப்பை ஒப்பிடும்போது பெண்கள் உடலில் ஏற்படுத்தும் பாதிப்பு வேறு விதமாக உள்ளது. மதுவருந்தும் பெண்களின் உடலில் குறைந்த அளவில் ADH என்ற என்சைம் உற்பத்தியாகிறது. கல்லீரலில் உற்பத்தியாகும் இத்திரவம் சாராயத்தின் பாதிப்பை குறைக்க உதவுகிறது. உடலில் உள்ள கொழுப்புச்சத்து சாராயத்தை தக்க வைக்கிறது. நீர் அதை கரைக்க முற்படுகிறது. பெண்கள் உடலில் கொழுப்பின் அளவு இயற்கையாகவே அதிகமாகவும் நீரின் அளவு குறைவாகவும் இருப்பதால் இயல்பாகவே அவர்களின் உடலில் மதுவின் தாக்கம் அதிகமாகியிருக்கிறது. இந்த அம்சம்தான் ஆண்களை விட பெண்களுக்கு மதுவால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறார் டான் சுகர்மேன். இவர் ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் உடலியக்கத்துறை பேராசிரியராக உள்ளார். மேலும் மசாச்சுசெட்ஸில் மெக்லைன் மருத்துவமனையிலும் பணியாற்றுகிறார். அதிகம் மதுவருந்தும் பெண்கள் அதற்கு அடிமையாவதும் ஆண்களை விட விரைவில் உடல்நலக் கோளாறுகளுக்கு ஆளாவதும் நடக்கிறது. இந்த நிகழ்வு டெலஸ்கோப்பிங் எனப்படுகிறது. ஆண்களை ஒப்பிடும்போது பெண்களுக்கு மது பழக்கம் தாமதமாகவே ஏற்படுகிறது. அதே நேரம் ஆண்களை விட விரைவிலேயே பெண்கள் மதுவிற்கு அடிமையாகிவிடுகின்றனர். கல்லீரல் தொடர்பான கோளாறுகள் சீக்கிரமே ஏற்பட்டு விடுகின்றன. இதயங்களும் நரம்புகளும் விரைந்து பழுதடைகின்றன. ஆண்களின் உடலிலும் பெண்களின் உடலிலும் மது ஏற்படுத்தும் பல பாதிப்புகள் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை அறியப்படவில்லை. உதாரணமாக, ஆண்கள் மற்றும் பெண்களிடத்தில் மது ஏற்படுத்தும் ADH தொடர்பான தாக்கம் என்னவென்பது 1990 தான் தெரியவந்தது. மது தொடர்பான மருத்துவ நிலையான சோதனைகள் அனைத்தும் 1990 வரை ஆண்களிடம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன. மது என்பது ஆண்கள் தொடர்பான பிரச்சனை என நம்பப்பட்டதுதான் இதற்கு காரணம். மருத்துவ சோதனைகள் ஆண்களிடம் மட்டுமல்ல, பெண்களிடமும் சிறுபான்மையினரிடமும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆரோக்கியத்திற்கான அமெரிக்க தேசிய நிறுவனம் உத்தரவிட்டது. இதன் பின்னே நிலைமை மாறத் தொடங்கியது. மருத்துவ ஆய்வுகளின் போது பெண்களைப் பற்றி சிந்திப்பதே இல்லை என்கிறார் ஷாரோன் வில்ஸ்னாக். இவர் நார்த் டெகோட்டா மருத்துவ மற்றும் மருந்து அறிவியல் கல்லூரியில் மனோதத்துவத்துறை பேராசிரியராக பணியாற்றுகிறார். ஆண்களுக்காக செய்யப்படும் எல்லா ஆய்வுகளும் பெண்களுக்கும் பொருந்தும் என்றே இத்தனை காலமாக நினைத்துக் கொண்டிருந்தனர் என்கிறார் ஷாரோன் வில்ஸ்னாக். 1970ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD படித்துக் கொண்டிருந்த வில்ஸ்னாக் பெண்களும் மதுவும் குறித்து தன் பார்வையை எழுதினார். மது பழக்கத்துக்கு அடிமையான பெண்கள் பலர் சிறுவயதில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவர்களாக இருக்கின்றனர் என்கிறது அந்த ஆய்வு. நீண்ட காலமாக மது வருந்துபவர்களின் மூளை ஆராயப்பட்டது. இதில் ஆண் மற்றும் பெண் மூளைகளில் ஒரு சிறிய வித்தியாசம் காணப்பட்டது. ஆண்களில் மது வருந்தாதவர்களை விட மது வருந்துகிறவர்களின் மூளையில் ரிவார்ட் சென்டர் என்ற பகுதி சிறியதாக இருந்தது. மூளையில் இந்த ரிவார்ட் சென்டர் எனப்படும் இந்த இடம்தான் முடிவுகள் எடுப்பதற்கும் உயிர் வாழ்வதற்குமே முக்கியமான இடம். ஆனால் பெண்களில் மது வருந்தாத பெண்களை விட மது வருந்தும் பெண்களுக்கு இந்த ரிவார்ட் சென்டர் பெரியதாகவே இருந்தது. மது வருந்துபவர்களில் ஆண்களை விட பெண்களின் மூளையே அதிகம் பாதிக்கும் என்ற பொதுவான கருத்தை இந்த ஆய்வு மாற்றியது என்று கூறுகிறார் ஆஸ்கர் பெர்மேன். எதனால் இந்த வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெரியவில்லை. இதுபோன்ற ஆய்வு முடிவுகள் பாலின பேத அடிப்படையில் மது மற்றும் அதற்கு அடிமையாவது குறித்து ஆய்வு செய்வதன் அவசியத்தை விளக்குகிறது என்று கூறுகிறார் சுகர்மேன்.